என்னை இத்தனை வருஷம் என்னை டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு என் சொத்து எதையுமே என்னை வாங்க விடாம என்னை இங்க கூட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு இவன் எவன் கூடயே போய் சுத்துறதுக்கு அந்த பொம்பளை எனக்கு போன் பண்ணி சொல்றான், நீ 200 ஏக்கர் காட்டுறேன், நான் பரமசிவம் வச்சு அவனுக்கு ஆளை காட்டி நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவ காட்டினா. இந்த ரெக்கார்டை போய் லதா கிட்ட காட்டு, உன் யோகிதை அவ தான் சொன்னா, நீ அவ பின்னாடி சுத்தி நிற்கிற, உனக்கு மெசேஜ் பண்ணி நீ இங்க இருந்து இப்படி போக கூடாது. தாலி கட்டிய மனைவியை கடத்திய பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கணவர் உட்பட முகமூடி அணிந்து வந்து கடத்திய மர்ம நபர்களை கைது செய்ய வேண்டும் என பெண் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னோட பேர் லக்ஷ்மி பிரியா, சித்தாலப்பாக்கம்ல இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார பேர் சிவகுமார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அக்ஷயம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு வரேன். நான் அதில் பார்ட்னராக இருக்கிறேன். 16 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னை பார்த்தாரு. அவர் கல்யாணம் ஆனதெல்லாம் மறைச்சிட்டு என்னை கல்யாணம் பண்ணார். 2 வருஷம் கழிச்சு தான் அவர் சொன்னார், அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு குடும்பம் இருக்குன்ட்டு. சரி, என்னால் அப்போ எதுவும் பண்ண முடியாமல் வாழ்ந்து தான் ஆகணும்னு 16 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன். இப்போது பிஜேபி கட்சியில் சேர்ந்ததுலேருந்து லதா சொல்லிட்டு பள்ளிக்கரணில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க உமன்ஸ் பேரண்ட் பாடியில் இருக்கிறாங்க. அந்த லேடி கூட சேர்ந்து அஃபேரில் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சதால இப்போ தேவையில்லாத என்னை ஆளெல்லாம் கூட்டு வந்து என்னை மிரட்டி, நேற்று ரவுடிங்களை கூட்டின்னு வந்து கார்லேருந்து என்னை இழுத்து எல்லா ஃபுட் ரெக்கார்டும் வச்சுருக்கிறேன். நான் என்னை மிரட்டி, என்னை அடித்து, என் குழந்தையோடைய கழுத்தில் கத்தியை வச்சு என்னை அடிக்கிறாங்க. என் பேண்ட் பாக்கெட்லேருந்து என்னை மொலஸ்டேஷன் பண்ணி, என்னை 10 ஆம்பளைங்க சேர்ந்து என்னை ஒரு மாதிரி என்னால் பேச முடியல. எனக்கு அது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ நேற்று கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு இதை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நான் சொல்லணும். எனக்காக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ, என்ன நகை பணம் எல்லாமே அவங்க வச்சுட்டு எனக்கு கொடுக்காம, இதெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சா பண்ணி வாங்கிக்கோ, கமிஷனர்கிட்ட போனீங்கன்னா எதுக்கு எங்கே போனாலும் என்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எது வேணால் நான் பண்ணுவேன் நான் என்னை மிரட்டுறாங்க போட்டு. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இதுலேருந்து என்னை காப்பாற்றி என்னை கூட்டு விடுங்க. என் குழந்தைங்களும் நான் தனியாக வாழணும். சித்தாலப்பாக்கம் கிரீன் பார்க் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது எங்கள் வீடு. புகார் கொடுத்தோம் நேற்று. 100க்கு ஃபோன் பண்ணாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து தடுக்க வந்தாங்க. அப்போது அவங்க கர்ச்சீஃப் கட்டி முகமுடி மாதிரி போட்டுட்டு கொலை பண்ண வந்ததால் அவங்க எல்லோரும் பயந்து 100க்கு ஃபோன் பண்ணி 100லேருந்து வந்து எங்கள் சேஸ் பண்ணி இங்கே பெரும்பாக்கம் ரோடு உள்ள பள்ளிக்கரை போகிற ஏரிக்கரை ரோட்டில் வந்து வண்டியை மறைச்சி நிறுத்தி போலீஸார் வந்து எங்கள் வண்டியை ஓட்டுன்னு வந்தார். அவரை வந்து போலீஸ் வண்டியில் ஓட்டி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய்ட்டு இது குடும்ப சண்டையாக இருக்கட்டுமா, நான் உங்களை சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டுறேன், உங்களை எல்லாமே வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னாங்க. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு இதெல்லாம் அவங்க அந்த ரவுடிங்க யாரையுமே கூட்டிகிட்டு வரல. எங்கள் 2 பேரை மட்டும் பேசி வச்சு அமுச்சு விட்டாங்க. அவங்க எங்கள் மேலே கத்தி வச்சவங்க, என்னை அடித்தவங்க, என்னை தூக்கிட்டு காரில் தூக்கி போட்டவங்க, ஒரு பொலினி உள்ளே இருக்கிற ஐநாக்ஸோடைய கிளப் ஹவுஸில் இருக்கிற கார் பார்க்கிங்கில் யாருமே இல்லை, அந்த இடத்துல கூட்டு போய் வச்சு என்னை அடித்தாங்க. காருக்குள்ளே உட்கார வச்சு என் குழந்தை வந்து என்னை காப்பாற்றினான். அவனையும் போட்டு அடித்து அவன் ஃபோனெல்லாம் பிடுங்கி என் ட்ரெஸ் எல்லாம் சேத்துல தள்ளி என்ன எல்லாத்துக்குமே நான் ரெக்கார்டு வச்சுருக்கிறேன் சார். என்னை தயவு செஞ்சு எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க. என்னை எப்படி சார் வந்து அடிக்கலாம்? 10 ஆம்பளைங்க வந்து என்னை அடிக்கிறாங்க சார். அது என் கணவரும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காரு சார். என் தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுத்து என் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி விடுறாங்க சார். எப்போவுமே இப்படி தான் சார் என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி அடிச்சு எல்லாத்துக்கும் நான் ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன் சார். இதெல்லாம் நடவடிக்கை எதுவும் எதுக்கு வேணாம் சொல்லி எழுதி கொடுத்துருமா, நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க, உனக்கு காசுலாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க சார். எனக்கு தெரியல, எனக்கு வெளியில் வந்து ஏன்னா நைட்டு நடந்ததால் யாரையும் நான் காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியல. காலையில் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நான் எங்கள் சொந்தக்காரங்க அண்ணனுக்குலாம் அனுப்பினோன்னு தான் என்னை திட்டினாங்க, நீ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. கமிஷனர் ஆஃபீஸ் தினேஷ் சாரை பார்த்துட்டு இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இல்லை, இவர் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் சரி. எனக்கு பயமாக இருக்கு, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே காசு கொடுத்து இது பண்ணுறாங்க. அதை நான் கண்ணால் பார்த்து நான் சொல்ல விரும்பலை. உண்மையாகவே அதனால தான் மாறினாங்க எல்லாருமே. அதனால் நான் இங்கே வந்து சார்கிட்ட பார்த்து நான் கொடுக்கணும். நான் பார்ட்னராக இருக்கிறேன். நான் அதுலேயும் கையெழுத்து போட சொல்கிறாங்க. பார்ட்னர்ஷிப்லாம் உனக்கு ஒன்றும் கிடையாது, கையெழுத்து 15 வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன் சார் அந்த ஆஃபீஸில். எனக்கு ஏதாச்சும் ஒரு காசு கொடுங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அடுத்தது எனக்கு 37 வயசு ஆகுது, எனக்கு எங்கேயும் வேலையும் கொடுக்க மாட்டாங்க சார். அதை வச்சு தானே சார் நான் என் குழந்தைங்களை படிக்க வைக்கணும், சாப்பாட்டுக்கெலாம் பார்க்கணும், அதையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கும் காசு கொடுத்து எல்லாத்துக்குமே நான் காசு கொடுத்துருக்குறேன் சார் அவருக்கு. அப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கார் வந்து உங்கள் கணவர் பேரில் இருக்கா? இல்லை, அது என் பேரில் இருக்குது, நான் டியூ கட்டியிருக்கிறேன் அதுக்கு. இப்போ அந்த காரை கேட்டு தான் நேற்று பிரச்சனை ஆரம்பமாகுதா? காருக்கு எனக்கு வந்ததே கொலை பண்ணுறதுக்கு சார். நான் அவர்கிட்ட பணம் கேட்டு அப்பப்போ நான் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் மேலே தேவையில்லாத பழி போடுறாங்க சார். என் காசு கொடுத்தா நான் பட்டு போயிட போகிறேன். நான் அவர் தான் இன்னொரு லைஃப் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு சார். நான் என்ன போகணும்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் போகிறேன். காசு கொடுத்தா தானே சார் நான் போக முடியும். நான் கடன் கொடுக்கணும்ல அடுத்தவங்களுக்கு. இவருக்கு நம்பி தான் நான் வாங்கி கொடுத்தேன் எல்லாத்தையும். ஓகே, தேங்க்யூ. என்னை இத்தனை வருஷம் என்ன டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு என் சொத்து எதையுமே என்ன வாங்க விடாம என்னை இங்க கூட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு இவன் எவன் கூடயே போய் சுத்துறதுக்கு அந்த பொம்பளை எனக்கு போன் பண்ணி சொல்றான், நீ 200 ஏக்கர் காட்டுறேன், நான் பரமசிவம் வச்சு அவனுக்கு ஆளை காட்டி நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவ காட்டினா. இந்த ரெக்கார்டை போய் லதா கிட்ட காட்டு, உன் யோகிதை அவ தான் சொன்னா, நீ அவ பின்னாடி சுத்தி நிற்கிற, உனக்கு மெசேஜ் பண்ணி நீ இங்க இருந்து இப்படி போக கூடாது.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.